வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மார்ச் 16 இன்னைக்கு புக் ஸ்மக்லர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே லித்வேனியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. புக் ஸ்மக்லர்னு நான் கூட புக்கு நடுவில் எதனா வச்சு கடத்திருப்பாங்க போல அப்படின்னு பார்த்தா இவங்க புக்கையே கடத்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி சூப்பரான ஒரு வரலாறு இருக்குதுங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவினுடைய ஆட்சி அப்படிங்கிறது 1863 ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையாக இந்த லித்வேனியாவில் வந்துச்சு. அப்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதே மாதிரி இப்போது டோட்டலாக ரஷ்யாவுடைய கண்ட்ரோலை இதை நான் எடுக்கணும் அப்படின்னா இவங்களுடைய ஆணிவேர் என்னது மொழி, அந்த லாங்குவேஜே தூக்கிட்டோன்னா இவங்க ரஷ்யர்களாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணாங்க. அது மூலமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாரு, 1864 பத்திரிகைங்க அப்புறம் இவங்களுடைய புக்குங்க எல்லாத்துக்கும் தடை விதிக்கிறாங்க. நீ இதுக்கப்புறம் பேசணும் எழுதணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுங்கள், இந்த சிர்லிக் லாங்குவேஜை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க. பட் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அப்படின்றது மக்கள் மத்தியில் கிடைச்சாலுமே இவங்களுடைய அடக்குமுறையால் அவங்க எல்லாருமே அடக்கி ஒடிக்கிறாங்க. இந்த மாதிரி எதிர்க்கிறவங்க எல்லாருமே தண்டனை கொடுக்குறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது இப்படியே போனால் சரியே வராது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் லித்வேனியாவுக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் யாருக்கும் தெரியாமல் இவங்களுடைய ஓன் லாங்குவேஜ் புத்தகங்களை அச்சடித்து அது யாருக்கும் தெரியாமல் விற்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பிடிபடுறவங்களாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சைபீரியாவுக்கு நாடு கடத்தல், அப்புறம் அவங்கள தூக்கி கொடுமையாக தண்டிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சைடு நடக்குது. இருந்தாலுமே அந்த சமயத்தில் கத்தோலிக்கினுடைய பிஷப்பாக இருந்த மோட்டிசஸ் வலையன்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு மறைமுகமாக நிதியுதவிலாம் பண்ணி அமெரிக்காலேயோ இல்லாட்டி வெளிப்புறத்தில் இருந்தோ இந்த புத்தகங்கள்லாம் அச்சிட்டு அவங்களுடைய ஓன் லாங்குவேஜில் உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அவங்களுக்கு அமையுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இதை கடத்தி விற்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த கடத்தல் அப்படின்றதுனா, ஒரு புக்குக்கு நடுவில் ஒரு குட்டி புக்கை வச்சு விற்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் யாசகம் பெறுற மாதிரி, அதை பிச்சை எடுக்கிற மாதிரி, இன்னும் வேறு மாதிரியான கெட்டப்லலாம் போயிட்டு இந்த புக்கை கொடுப்பாங்க. இவங்களுக்கு தனியாக ஒரு குறியீடுகள், சயின்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த புக்கு கடைக்கு போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி பேசிப்பாங்க ஒரு சைன் பாஸில். இந்த மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அப்படின்னா தான் இப்போ புக்கெல்லாம் பெரிய லெவலில் கத்துறாங்க அப்படின்னு பார்த்தா 1864 1896 இடைப்பட்ட கேப்பில் கிட்டத்தட்ட 30,000 40,000 புக்கு வரைக்கும் இந்த மாதிரி கடத்திருக்காங்களாங்க. பார்த்துங்க எந்த அளவுக்கு ஒரு லாங்குவேஜ் மேலே ஒரு பற்று இருந்தால் இந்த நாடு இது பண்ணியிருப்பாங்க. சூப்பரில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ரஷ்யாவினுடைய ஆட்சின்றது அந்த நாட்டை விட்டு போகுது. ஃபைலினிஸ் அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாருன்னா, அப்பாடா இவங்க நாட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓனாக ஒரு புக் ஷாப்பு ஓப்பன் பண்ணுறாருங்க அந்த நாட்டில். ஸோ இன்னைக்கு வரைக்கும் லித்வேனியாவில் அந்த புக் ஷாப் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு புக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஆர்வம் கொண்டு அந்த பர்சனுடைய பர்த்டே சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புக் ஸ்மக்லர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு லித்வேனியா கெத்தாக கொண்டாடுறாங்க மார்ச் 16. நெக்ஸ்ட் டே ஹால்பிஜா ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈராக்கில் குர்திஸ்தானில் ஒரு டே அனுசரிக்கிறாங்கப்பா. நம்ம கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில நாட்கள்லேயே நிறைய இந்த குர்திஸ்தானுடைய செலிப்ரேஷன் அப்படின்றத பார்த்துப்போம். அவங்க மொழி ரீதியாக, அவங்களோட உடைகள் ரீதியாக அப்படின்ட்டு. நான் கூட என்னடா இது ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ்தான் மக்கள் மட்டும் ஏன் இவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு யோசிச்சு அது எல்லாத்துக்கும் பதில் இன்றைக்கி தாங்க கிடச்சிது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1988 சதாம் ஹுசேனுடைய துருப்புகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த குர்திஸ்தான் மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை நடத்தியிருக்கிறாங்க. ஒரு ரசாயன தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000 மக்கள் இறந்து போயிருக்காங்க. அதில் நிறைய குழந்தைங்க இறந்து போயிருக்கிறாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த ரசாயன தாக்குதல் அப்படின்றது அந்த அடர்த்தியான புகை அங்கேயே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு பேரழிவுன்றது இந்த குர்திஸ்தான் மக்கள் மேலே ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா எதனால் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, குர்திஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை இது பண்ணாங்க. என்ன கேட்டாங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க, அவங்களுடைய மொழிக்கும் அவங்களுடைய இடத்துக்கும் எங்களை நாங்களே ஆண்டுக்கிறதுக்கு எங்களுக்கும் சில உரிமைகளை கொடுங்கன்னு தாங்க அவங்க கேட்டிருக்கிறாங்க. அந்த உரிமைகளை தரோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக ஓகேன்னு சொல்லி இவங்க ஒப்பந்தங்கள்லாம் சைனை போட்டாங்க. பட் ஆனால் அது உரிமைகளை இவங்க தரலை. ஸோ அதனால் அது எதிர்த்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய தடைகளை இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் ஈராக்குக்கும் நடுவில் ஒரு பெரிய போருன்றது நடந்துகிட்டே இருந்தது அந்த சுச்சுவேஷனில். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த ரசாயன தாக்குதலை ஈரான் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஈராக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ஈரான் தான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பிட்டு இருந்தப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மனித உரிமை கமிஷன் என்ன பண்ணாங்க, 2 வருஷமாக இந்த ஆய்வுகளை நடத்தி கடைசியாக இதில் உண்மையான காரணம் இந்த ஈராக்கு தான் இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2010 இதுக்கான தீர்வு கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையினுடைய அழிவாகவே இது பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த குர்திஸ்தான் மக்கள் மேலே ஒரு இனப்படுகொலை அப்படின்றது ரொம்ப வருஷங்களாகவே நடந்திருக்கு. இதில் கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் வரைக்கும் நிறைய குருதுகள் இறந்துருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கணக்குப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1,82,000 மக்கள் குருதுகள் மட்டுமே இறந்துருக்கிறாங்க இந்த இனப்படுகொலையில் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய ஒரு பேரழிவு தான். இப்படிப்பட்ட ஒரு பேரழிவுலேருந்து மீண்ட அந்த குர்திஸ்தான் மக்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய எல்லா செலிப்ரேஷனையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாட்களில் நம்ம நிறைய செலிப்ரேஷனை இந்த குருதுகள் கொண்டாடுறதை நம்ம பார்த்துருப்போங்க. அப்படி இந்த ரசாயன தாக்குதலில் இறந்தவங்களுடைய நினைவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹல்பைஜா ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ்தான் ஒரு டே அனுசரிக்கிறாங்க மார்ச் 16. நெக்ஸ்ட் நம்மளுடைய இந்தியாவில் இன்னைக்கு நேஷனல் வேக்சினேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறோம். இது வேக்சினேஷன் அப்படின்றது தடுப்பூசி தாங்க. தடுப்பூசியினுடைய இம்பார்ட்டன்ட் நமக்கு எப்போ
தெரிய வந்துச்சுன்னா மிகப்பெரிய நோய்கள்லாம் வந்து நம்மளை கொத்தா கொன்று கூச்ச சமயத்தில் தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த தட்டம்மை, ரேபிஸு, கால்ரா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தோம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த அம்மையில் தாங்க பெரிய லெவலில் பாதிப்புன்றது உலக அளவுலேயே இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட அந்த அம்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் 1796 எட்வர்ட் ஜென்னர் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சார். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனுடைய லூயிஸ் பாஸ்டர் அப்படின்ற 1880 ஆந்த்ராக்ஸ், காலரா, ரேபிஸ் இந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் தடுப்பூசி கண்டுபிடிச்சார். இப்படி ஒவ்வொரு சமயத்துலையும் நம்ம ஒவ்வொரு நோயால் பாதிக்கப்படும் போது அதுலேருந்து தடுக்கிறதுக்காக நிறைய தடுப்பூசிகள்ன்றதை கண்டுபிடிப்பாங்க. இன்றைக்கி அது கொஞ்சம் அப்டேட் ஆகி நமக்கு நிறைய வியாதிகள்லாம் வரக்கூடாதுன்னா அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தடுப்பூசிகள் போடப்பட்டு இருக்கு. அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1995 சொட்டு மருந்துன்ற ஒரு விஷயம் வந்துச்சு. ஸோ வாய் வழியாக நமக்கு தடுப்பூசி அப்படின்றது போக ஆரம்பிச்சிது. இதனால் ஒரு பெரிய கெத்தான ஒரு விஷயம் இந்தியா பண்ணியிருக்கு 2014. என்ன மேட்டர்னா போலியோ இல்லாத இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷன் நம்மளுக்கு வந்து அங்கீகரிச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ருபெல்லா, தட்டம்மை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இதுக்கப்புறம் இந்தியாவில் வரப்போவதில்லை. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த்தியான ஒரு சமூகமாக இந்தியா மாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி 1995 சொட்டு மருந்து போடுற பழக்கன்றது நமக்கு மார்ச் 16 தான் தொடங்கி வச்சாங்க. அந்த டேட்டை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் வேக்சினேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கெத்தாக செலிப்ரேட் பண்ணுறோம் மார்ச் 16. நெக்ஸ்ட் நேஷனல் பாண்டா டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வழக்கமாக தாங்க அந்த பாண்டாவெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டே தான். ஏன்னா 1961 பார்த்தீங்கன்னா இந்த வனவிலங்குடைய நிதி அமையம், அதாவது வனவிலங்குலாம் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அமைப்புன்றது உருவாச்சு. அவங்களுடைய சிம்பிளாகவே இந்த பாண்டாவை தான் வச்சுருந்தாங்களா. காரணம் என்னென்னா லண்டனில் மிருக காட்சி சாலையில் சிசி அப்படிங்கிற ஒரு பாண்டா, இது வந்து மக்கள்லாம் பயங்கரமாக ஈர்த்து பயங்கரமாக ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டை பண்ண ஒரு அனிமல். ஸோ அதனால் அதன் நினைவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதனுடைய சிம்பிளை வந்து அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பாண்டா. ஏன்னா பாண்டானாலே எல்லாருக்கும் பிடிக்கல, அது பார்த்தாலே ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த பாண்டா வந்து பாதுகாக்கணுன்றதுக்காக அதுக்கப்புறம் சீனா WWF இருக்குது தெரியுங்களா, ரெஸ்லிங்கு, அவங்களாம் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் தெரிவித்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா 2016 இதனுடைய வளர்ச்சி அப்படின்றது அதிகமாச்சு. இதனுடைய இறப்பு விகிதம் குறைஞ்சி அப்புறம் அதனுடைய இனப்பெருக்கம்ன்றது அதிகமாக ஆரம்பிச்சு தான். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்றது கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டே வந்து 2017 உருவாகிறாங்கப்பா. பட் இது யார் எப்போ எதுக்காக உருவாக்கணுன்ற மேட்டர்லாம் சரியாக தெரில. யாரோ ஒரு இன்டர்நெட்டில் போட்டு விட்டு போயிடா இருப்பது இந்த பாண்டா டேன்ட்டு. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் பாண்டா டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 16. நெக்ஸ்ட் லாட்வினில் லெஜியான் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது லெஜியான் அப்படிங்கிறது ஒரு படை. இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய நாள் தான் அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1944 சோவியத் யூனியனுக்கு ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ணவங்கள நினைவு கூறுற ஒரு நாள் தான் இந்த நாள். லீஜியன் அப்படின்றது அந்த படைகள் தான். பட் ஆனால் இந்த படைகளை ஏன் சர்ச்சைக்குரியதாக பார்க்குறாங்கன்னா இவங்க வந்து ஒரு நாசிக் சம்மந்தப்பட்ட படைகள். நாஜிக் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மக்களெல்லாம் கொண்டு குவிச்ச ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார ஆட்சி பண்ணவங்கள அவங்களெல்லாம் எதுக்குப்பா நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை தாங்க. பட் ஆனால் அப்போ இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையாகவே அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை, சோவியத் யூனியனுக்கு ஆப்போசிட்டாக மட்டும்தான் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஆதரவையும் தெரிவிக்கிறாங்க. ஸோ இப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய ஒரு நாளாக லாட்வின் லீஜியன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க லாட்வியில் மார்ச் 16. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கார் ரேசிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுங்க. இது வந்து 3வது சனிக்கிழமை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த கார் வந்து 1903 ஃபஸ்ட் டைமாக மெர்சிடிஸ் சிம்ப்ளெக்ஸ் 16 HP அப்படின்ற கார் உருவாயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குறிப்புகள்லாம் இருக்குது. பட் ஆனால் இந்த கார் ரேசிங் அப்படின்றது பயங்கரமாக டெவலப் ஆனது எப்போன்றது சரி வர தெரில. காரணம் என்ன, 1920 இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1924 பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் கூட நடந்திருக்கு, 24 ஹவர்ஸ் ஆஃப் லீ மேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களாக இருக்குது. பட் ஆனால் உண்மையான டெவலப்மெண்ட் அப்படின்றது செகண்ட் வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1950 தாங்க இது ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கனுடைய முன்னாள் விமானப்படையினுடைய தளத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேசிங்கிறது நடக்க ஆரம்பிச்சு தான். 1953 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆட்டோமொபைல் ஃபெடரேஷன் சொல்லிட்டு உங்களுடைய அமைப்பு உருவாகி அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடில் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. இந்த கார் ரேஸ்ன்றது பயங்கர சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மெக்கானிக்கல் விஷயமா நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ ஹீட் வெளில வரும், கார் ஓடினே இருக்கணும், கிட்டத்தட்ட 1000 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பம் வெளில வருவாங்க. நார்மலான ஒரு அலுமினியன்றது எவ்வளோ ஈஸியாக உருகிடும். ஸோ அதனால் இந்த ஹீட் அது தாங்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு பயங்கரமான மெட்டல்லாம் வந்து இவங்க ரெடி பண்ணி ஆகணுமா. அட் த சேம் டைம் ஒரு 5 டைம் இந்த காரை வந்து ரேசிங்கில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இன்ஜினை தூக்கி போட்டு புதுசாக ஒரு இன்ஜினை போட்டு தான் ஆகணுமா. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ரேசிங் வந்து கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கார் ரேசிங் டே அப்படின்னு சொல்லிட்டு 3வது மார்ச் மாதத்தினுடைய 3வது சனிக்கிழமை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் மார்ச் மாதத்தினுடைய 16ஆம் தேதி. மனுஷனும் அடிப்படையில் ஒரு விலங்கினம் தானாங்க. இந்த விலங்கினத்தை ஆள்றதுக்கு அன்பு போதும், ஆயுதம் தேவையில்லைன்றதை உணர்ற வரைக்கும் போர்கள்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.